இன்றைக்கும் காபத்துல்லாவுக்கு போனவர்கள் திரும்ப போகணும் என்று சொல்லுவார்கள். அந்த ஆலயத்தை தவாஃப் செய்யணும் என்பார்கள். ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் என்ன செய்தார்? மக்காவை விட்டு போங்கள் என்றான். ரசூலுல்லாஹ் திரும்பி திரும்பி பார்த்தால், மக்கா உன்னை விட்டு பிரிய முடியாது, நீங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு தந்து ஒவ்வொன்றாக அல்லாஹ் கேட்கிற மாதிரி உங்க ஊரை விட்டே அல்லாஹ் சொல்ல போக சொன்னான். நீங்கள் செய்த வீடு, நீங்க சேகரித்த சொத்து எல்லாத்தையும் விட்டு விட்டு வெறுமையாக நீங்கள் போக வேண்டியிருந்தால் அது எப்படிப்பட்ட சோதனை? பெருமானார் வெறும் கையோட போறார்கள். இந்த உலகத்திலே மற்றவரிடம் சொன்னால் தேவையாயுது தேவையாயுது, என்ன முட்டாள்தனம்! அவர்கள் கேட்டார்கள் தானே, குறைஷிகள் என்ன வேண்டும் தருகிறோம் என்று கேட்க வேண்டியதானே. வல்லாஹி முஸ்லிம்களுடைய பார்வை அது அல்ல மூமின்களே, அது அல்ல எங்களுடைய பார்வை. அது கிறிஸ்தவர்களுடைய பார்வை, அது யகூதிகளுடைய பார்வை, அது மஜூசிகளுடைய பார்வை, அது மற்றவர்களுடைய பார்வை. ஒரு முஸ்லிம் தன்னுடைய பிள்ளைக்கு எதை ஊட்ட வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் ஒவ்வொன்றாக கேட்பான் மகன் என்று சொல்ல வேண்டும். இந்த துனியாவை தந்து விட்டு திரும்ப கேட்பான். உன் உயிரை அல்லாஹ் கடைசியில் கேட்பான். நீ அத்தனையும் கொடுக்க தயாராக வேண்டும். இந்த பாடத்தை சொல்லிக் கொடுத்திருந்தால் இவ்வளவு கொக்கேன்கள் எங்கள் சமுதாயத்தில் கொண்டு வந்திருக்க மாட்டார். இவ்வளவு ஹெரோயினுக்கு மூல காரணமாக எங்க சமுதாயம் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் போய் பாருங்கள். அதோடு முடிந்து விட்டதா? மதீனாவுக்கு போனால் ஆட்சி தலைவர், அல்லாஹ்வுக்கு பதவி வருகிற அல்லாஹ்வுடைய தூதருக்கு எல்லாம் வந்த சீருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியை நிப்பாட்டி வைத்து கேவலமாக பேசினார்.